என்ன சிரிப்பு? எனிதிங் ராங் வித் மீ? வாங்க வாங்க வா புஷ்பா, வாங்க மாப்ள. என்ன வாங்க எப்படி நீங்க 2 நாள் முன்ன பாக்குறப்ப எப்படி இருந்தேனோ அப்படியே தான் இருக்கேன். ஆமா மாமா, நாங்க மகாவை சண்டை இன்டர் படிக்கிறான்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். இப்போ என்னடானா எங்க டோட்டல் ஃபேமிலியே காலத்துக்கும் காரைக்குடிக்கும் சண்டை இன்டர் படிச்சிட்டு இருக்காங்க. அப்புறம் புஷ்பா, நாளைக்கு எப்படி எதிர் விருந்துக்கு திருப்பலா நீ போறதுனால நிச்சயதார்த்த போட இன்னைக்கே போய் வாங்கிட்டு வந்துருங்க. நான் போய் பணம் எடுத்துட்டு வரேன். ஏண்டா சம்பந்தம், நாளை கண்டிப்பா திருப்பலா நீ கஞ்சி குடிக்க போறது கன்ஃபார்ம் போல இருக்கடா? ஆமா டாடி, பர்டிகுலரா அந்த குரூப்ல அந்த பீப்பா ஆண்டி சாந்தி இருக்காளே, நல்லா வளைச்சு திம்பாங்கிறத பார்த்திருக்கேன். ஆனா எப்படி சமைக்கும் தெரியலையே. அதான்டா எனக்கும் பயமா இருக்குது. எதிர் விருந்துங்கிற பேர்ல நம்மள பலிகடாக்க போறாங்களோ என்னமோ. டோன்ட் வரி, அங்க போய் we think and do something. ஓகே, எப்படியோ இந்த பிபி ஃபேமிலிட்டையும் அந்த முறுக்கு ஃபேமிலிட்டையும் மாட்டிக்கிட்டு என்னென்ன அனுபவிக்க போறோமோன்னு ரொம்ப பயமா இருக்குடா. சும்மா இருங்க அண்ணி. சொல்லுமா. புடவை காரைக்குடியில எடுக்கலாமா இல்ல மதுரைக்கு போய் எடுக்கலாமா அண்ணி? ஏன் இங்கே நல்ல நல்ல புடவைலாம் கிடைக்குமே, காரைக்குடியில எடுத்துடலாம். சரி அண்ணி. வாமஹா, எப்படி இருக்க? அத்தா ஒரு நிமிஷம், சீக்கிரம் கிளம்புங்க. எப்போ வந்தீங்க? எங்க கிளம்பணும்? நிச்சய புடவை எடுக்கதான். நீங்க போயிட்டு வாங்க. நீங்க வராம எப்படி? நீங்க வந்துதான் ஆகணும். இப்ப ஏதாவது முக்கியமான வேலை இருக்கா? இல்ல கிளம்புங்க. நிறைய வேலை இருக்குமா, நீங்க போயிட்டு வாங்க. என்ன கோபி, அவதான் ஆசையா கூப்பிடறல, வாயேன். இல்லத்த, நீங்க கூட்டு போயிட்டு வாங்க, நிறைய வேலை இருக்கு. சரி, என்னத்தான் பேசுறீங்க? நம்ம நிச்சயத்துக்குன்னா 2 நாள் தான் இருக்கு. மகேஷ் கல்யாணத்துக்கு செல்வரங்கண்ணா சேலை எடுக்க வந்தாங்கல்ல, அதே மாதிரி நீங்களும் வாங்க ப்ளீஸ். நீ சொல்ற நல்லா புரியுதுமா, ஆனா எனக்கு வேலை இருக்கு. நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்க. நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. அப்ப உங்க மனசுல ஏதோ இருக்கு, அப்படிதானே? எதா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க. ஏமா இப்படிலாம் பேசுற? அப்ப நான் ஏதாவது பேச நீ தப்பா எடுத்துக்க வேண்டாம். கிளம்பு. நீங்க வரலன்னா நான் போக மாட்டேன். அதான் அண்ணன் வரலன்னு சொல்லுதுல, அப்படியே சும்மா ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்க பாரு ராகினி, நானும் கோபியத்தான சம்பந்தப்பட்ட விஷயத்துல யாராவது தலையிட்டீங்க, அப்புறம் நான் டென்ஷன் ஆயிடுவேன். வாய முடிட்டு போ. வர உன் டார்ச்சருக்கு ஒரு அளவே இல்லாம போச்சுமா. என்னது டார்ச்சரா? நான் உனக்கு டார்ச்சரா? சொல்லு, நான் பேசுறவங்க டார்ச்சரா தெரியுதா? என்ன நீ போறப்பல? கோபி இருக்கானே, கோபி நீ துணைக்கு போப்பா. இந்த கேஷ் நீ வச்சுக்க. நீ வந்தேன்னா இதுவும் சந்தோஷப்படும், அதுதான் நீ சொன்ன. இப்ப வரீங்களா? வாங்க. வா. அண்ணே, நீ தப்பிக்க ஒரே ஒரு வழிதான் இருந்தது, அதுவும் போச்சு. நல்லா மாட்டின நீ. இந்த சரி, மளிகை சாமான் கரெக்டா இருக்குல்ல? நீங்க எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. எல்லாத்துலயும் கூட குறைச்சலா தான் இருக்கும். ஏன் அப்படி சொல்ற? பின்ன எல்லாத்துலயும் 50, 100ன்னு கம்மியா வாங்கி அதுல வந்த காசை கமிஷன் அடிச்சிருப்பீங்க. ஷே, என்ன சாந்தி இவ்வளவு மட்டமா நினைச்சிட்டேன். என்ன போய் எனக்கு ஏதாவது 50, 100 செலவுக்கு வேணா என் செல்லம் உங்ககிட்ட கேட்டு வாங்கிட்டு போறேன். எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லைங்க. அக்கா, இப்படி எல்லாம் பேசாத. மகேஸ்வரி உள்ள இருக்கா, ஏற்கனவே நம்மளை பத்தி தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கா. இப்ப நீ பேசுனது மட்டும் அவ காதுல விழுந்தது அசிங்கமா போயிடும். வாயை முடிக்கிட்டு வேலையை பாரு. அதெல்லாம் கவலையே படாத மாப்ள. நானும் உங்க அக்காவும் நம்ம குடும்ப கௌரவத்தை எந்த இடத்தையும் விட்டு கொடுக்க மாட்டோம். என்ன கூடி என்ன குசு குசுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க? இத உங்ககிட்ட வேற சொல்லணுமா? இதெல்லாத்தையும் எடுத்துட்டு போய் உள்ள வைங்க. யாருங்க நீங்க? ஹவுஸ் ஓனர் எங்களை அமிச்சாரு, உங்ககிட்ட சாவி வாங்கிட்டு சொன்னாப்ல. அவர் வரலீங்களா? அவர் வரல. சனிக்கிழமை சாயந்தரம் சாவி தரேன்னு சொன்னேன்ல, அதை கொடுங்க, அதான் வாங்க வந்தோம். இல்லைங்க, அதுல ஒரு சின்ன மாற்றம். இன்னைக்கு மத்தியானம் சம்மந்தி வீட்டுக்காரங்களாம் வந்து எதிர் விருந்து வைக்கிறதா இருந்துச்சு. அதை திடீர்னு சம்மந்தி வீட்டுக்காரங்க நாளைக்கு மத்தியானம் மாத்திட்டாங்க. அதான் நாளைக்கு விருந்து முடிஞ்சோடனே நாங்களே தேடி வந்து சாவி கொடுத்துட்றோம். ஒரே ஒரு நாள் பொறுத்துக்கோங்க. இந்த விஷயத்தை பத்தி சொல்றதுக்காக அண்ணன் வீட்டுக்கு போயிருந்தோம். வீடு பூட்டி இருந்தது. போன் பண்ணி சொல்லலான்னு பார்த்தா போனும் எடுக்கல. அதான் அண்ணனை எப்படி பாக்குறதுன்னு நாங்கெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். சாவி தர முடியாது, அப்படிதானே? ஏங்க, எங்க ஹவுஸ் ஓனர்ட்ட பேசுனீங்க? போனை கொடுங்க, ஒரு நிமிஷம் நானும் அவர்கிட்ட பேசுறேன். அதெல்லாம் முடியாது, சாவியை கொடு. நாங்க தான் நாளைக்கு சாயந்தரம் தரோன்னு சொல்றோம்ல, அதுக்குள்ளேயே எப்படி பேசுறீங்க? வளன்னு பேசாத. சரி, நாளைக்கு எத்தனை மணிக்கு வராங்க? ஒரு 11, 12 மணிக்கெல்லாம் வந்துருவாங்க. அவங்க வந்து விருந்து முடிஞ்ச உடனே நானே தேடி வந்து சாவி கொடுத்துறேன்னு அண்ணன்கிட்ட சொல்லுங்கண்ணே. வர.
வாங்கம்மா வாங்க போங்க போய் செலக்ட் பண்ணுங்க வாங்க வணக்கம். அந்த கலர் எடுங்க, அந்த கலர். அதான். மலர், நீயும் பாரு. நீங்க பார்த்தாலே போதும். கோபியத்தான், இந்த புடவை எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. மலர், இந்த புடவையை பாரு. நல்லா இருக்குல்ல? இவர் என்னோட உட்பி. நிச்சயதார்த்த புடவை எடுக்கிறதுக்காக வந்தோம். வாழ்த்துக்கள். என்னைக்கு நிச்சயதார்த்தம்? 3ஆம் தேதி. எங்களுக்கும் அன்னைக்கு தான். சார், நீங்க உண்மையிலே லக்கி. இவங்க ரொம்ப நல்லவங்க, அருமையான குணம் உள்ளவங்க, ரொம்ப நல்ல மனசு. எவ்வளவு பெரிய வேலை பார்த்தாலும் பந்தா இல்லாம பழகுவாங்க. எங்க ஃபேமிலிக்கே உங்களை ரொம்ப பிடிக்கும். ஓ, அப்படியா? ஆமா சார், உண்மையிலே சொல்றேன், உங்க ஜோடி பொருத்தம் ரொம்ப சூப்பர். Thank you very much. எங்க ஜோடி பொருத்தம் எப்படி இருக்கு? சூப்பர். ரெண்டு பேரும் மேட் ஃபார் ஈச் அதர் கப்பல்ஸ்னு சொல்ற மாதிரி இருக்கீங்க. மலர், உண்மையிலே சொல்றேன், ரொம்ப நல்ல செலக்ஷன் இந்த மாப்ள. நீங்க பே பண்ணிட்டு வாங்க, எனக்கு தலைவலிக்குது. நான் கார்ல வெயிட் பண்றேன். மலர், இந்த படம் ஓகே தானே? ஓகே. நம்ம ரெண்டு பேருக்கும் நிச்சயதார்த்தம் வேணா ஒரே நாள்ல இருக்கலாம், ஆனா கல்யாணத்துக்கு அவசியம் வந்துடணும். ஏ மகா, என்ன என்ன இங்க பாரு, என்னன்னு சொல்லு. கொஞ்சம் வாங்களே. அப்பா, என்ன இவர் முகத்தை பாருங்களேன். எதுக்கு? பாருங்கப்பா, நல்லா உத்து பாருங்க. நல்லா பாத்துட்டோமா? கோபி மூஞ்சி தானே புதுசாக மாறிட போகுது. சிஸ்டர், இதெல்லாம் டூ மச். ஒரு அழகான பொண்ணோட ஃபேஸ பார்க்க சொல்லு. ஐ அம் ஆல்வேஸ் ரெடி. கோபி மச்சான் மூஞ்செல்லாம் பார்க்க முடியாது. அதுக்கு நான் ஏன் மூஞ்ச கண்ணாடியில பார்த்து போயிருவேன். உலகத்திலே அழகான முகம் கொண்ட ஆம்பளை நாங்க தான். வாட் அ ஃபேஸ். சம்பந்தம் நீ இத கேட்கதான் என்ன கூட்டு வந்தியா லூசு? ஏய், லூசு மாதிரி பேசாத. நான் சொல்ல வந்ததே வேற. இந்த முகத்தை பார்த்து எத்தனை பேர் தப்பா பேசுனீங்க. இவருக்கும் மலருக்கும் லவ்லாம் கிளப்பி விட்டீங்கல்ல. இப்ப பாத்தீங்களா, என் அத்தான் பத்திரமாத்து தங்கம் ஸ்ரீராமர், அந்த மலர் வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போறா. இப்பவாவது என் அத்தா நல்லவரை புரிஞ்சுக்கிட்டீங்களா? சிஸ்டர், என்ன ஒரு பல்ட்டி அடிக்கிற? நீ தான் அன்னைக்கு கோயில் மச்சானுக்கும் ஃப்ளவர் மடத்துக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு சொல்லி மறு வீட்டுக்கு வந்த எல்லாத்தையும் கூப்பிட்டு அந்த கத்துன. இன்னைக்கு என்ன இப்படி பேசுற? அது ஒரு எமோஷனல்ல பேசினதுப்பா. ஆனா நான் இன்னொரு நாள் அத்தாங்கிட்டே சொன்னனே, நீங்க மலரை நிச்சயம் லவ் பண்ணல, ஏன்னா நீங்க என்கிட்டயே லவ்வா சொல்றதுக்கு தைரியம் இல்லாதவர்னு சொன்னேன். எவ்வளவு இன்னசென்ட்டான முகம். இத போய் சந்தேகப்படலாமா? சோ கியூட் அத்தா. ஏய், எதுக்கு இதெல்லாம் இப்ப பேசிட்டு இருக்க? காலைல திருவிழாக்கு போகணும்ல, போய் தூங்கு போ. ஸ்டாப் ஸ்டாப், யாரும் போக கூடாது. எனக்கு ஒரு நியாயம் கிடைச்சாகணும். ஐயோ, என்னன்னு சொல்லு. இந்த மகா, அதுவும் பொம்பளை புள்ள புடிவாதமா இருந்து கோயில் மச்சான தான் கட்டிக்கிறேன்டா. நீங்களும் கட்டி வைக்கிறீங்க. ஆனா நான் ஆம்பளை பைய, ஒண்ணுக்கு 4 மாமன் பொண்ணுங்க இருக்காங்க. அவளுகளை கட்டிக்கிற எனக்கு உரிமை இல்லையா? எனக்கு ஒரு நீதி கிடைச்சாகணும். இப்பவே அதுக்கு நியாயத்தை நீங்க சொல்லி ஆகணும். இவனுக்கு நியாயத்தை நீயே சொல்லு. சரி, இந்த 4 பேர்ல யார கட்டிக்கணும்னு ஆசைப்படுற?
நான் கோபியத்தனை தான் கட்டிக்குவேன்னு எவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றேன். அதே மாதிரி இந்த 4 பேர்ல யாராவது ஒருத்தரை நீ ஸ்ட்ராங்கா கட்டிக்குவேன்னு சொல்லு பார்க்கலாம். கொஞ்சம் மூவ். ஹாய். யாருமே செட் ஆகலைன்னா ஃபைனலாக அவனை வந்து மீட் பண்ணுறேன். ஹாய் ராக்கி, மை டியர் ராக்கி. உங்க 4 பேத்துல ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நீ தான். உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, உன்னை நான் பெங்களூர்ல செட்டில் பண்ணிடுறேன். பெங்களூரா? காசு காசை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? எங்க அப்பா இந்த தப்ப வித்துடுறேன். வித்துட்டு உனக்கு ஒரு பியூட்டி பார்லர் வச்சு தரேன். நானும் அப்படியே கார்மெண்ட் வச்சு அப்படியே நம்ம செட்டில் ஆயிடலாம். விளங்கிரும். ஏய் என்னப்லா, உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆகி ஈவினிங்ல 2 பேரும் கையை கோத்துக்கிட்டு கப்பன் பார்க்ல அப்படியே ஜோடியா நடந்து போனோம்னா பெங்களூரே நம்மள வாட்ச் பண்ணுவாங்க. ஆமா ஆமா, டோட்டல் பெங்களூரே வாட்ச் பண்ணும். யாருடா அந்த பொண்ணு போய் ஒரு குரங்கு விட்டுட்டு வாக்கிங் போகுது வாட்ச் பண்ணும். ஹாய் கீதா. இப்ப ராகினிட்டு நீ என்ன பேசிட்டு இருந்த? நான் ஓப்பனா சொல்லிட்டேன், கீதா தான் எனக்கு வேணும் அப்படின்னு பக்குவமா எடுத்து சொல்லியிருக்கேன். இந்த ஃபேமிலியிலே கொஞ்சம் வயசு, அழகான பொண்ணு, கியூட்டா வேற இருக்க. அங்க பாரு காமுவ, மல்யுத்த வீராங்கனிமே நிக்கிறா. ஏய் நான் டிசைட் பண்ணிட்டேன், மயில் மாமா பொண்ணுங்க வேணாம், சுக்கு மாமா பொண்ணுங்க தான் கிக்கு. அதுலயும் ஒன்னே தான் அடிச்சிருக்கேன் டிக்கு. இந்த பாரு, சின்ன பொண்ணு அடி வாங்கினா அசிங்கம், பேசாம போயிடு. ஏம்பல என் ஃபீலிங்ஸே புரிஞ்சுக்கிற மாட்டியா? எனக்கு ஒரு கிஸ் கொடு. சிங்கம் சில்பாயிருச்சு, இந்த வாரேன். போ போ. ஹாய் பரம்ஸ். ஹேய் நில்லுப்ல, உன்னைய பார்க்க தான் வந்திருக்கேன். அங்க என்ன சத்தம்? அவளுக்கு 2 பேத்துக்கும் உன் மேல எவ்வளவு பொறாம தெரியுமா? பரமுதான் என் பையங்கிலையும் சொன்னேன், அடிக்க வராளுங்க. பொம்பளைனாலே போட்டி இருக்க தானே செய்ய. அப்படியே ராசா? ஆமா புள்ள, உன்னை ஏன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஏன்? நீ பாயிண்டா பேசுவ. உன்னை நான் பாயிண்ட் பரமும் தான் சொல்லுவேன் தெரியுமா? உனக்கு எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நம்ம அறிவுக்கு பிறக்க போற பையன் ஒரு பெரிய சயின்டிஸ்டா தான் வருவேன். அவன் தான் பன்றி காய்ச்சலுக்கே மருந்து கண்டுபிடிப்பானா பாத்துக்குவேன். கல்யாணம் பண்ணிக்கிறியா? அப்படியே கொஞ்சம் இப்படி வா. இப்படி வா, நேரா நில்லு. கொஞ்சம் நேரா நில்லு. உன்னால நேராவே நிக்க முடியல, உன் மூஞ்சிக்கு கல்யாணம் வருதுடா. ஹே காமு, உன் வாழ்க்கையில உனக்கு ஏதாச்சும் லட்சியம் இருக்கா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 அழகான குழந்தை பெத்த. அழகான குழந்தையா? அப்ப நீ என்னைய தான் கல்யாணம் பண்ணிக்கணும், வேற வழியே இல்ல. வேண்டாம். ஓகே ஓகே, ஐ ஆம் கோயிங். என்ன இவங்க எல்லாம் யாரை கட்டிக்கலாம் நீ முடிவு பண்ணிட்டியா? இவளுக்கு யாரும் நம்மளுக்கு செட் ஆக மாட்டாளுங்க. நான் டிசைட் பண்ணிட்டேன். மாமா கஷ்டப்பட்டு மகேஸ்வரியை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காரு. அவங்க கல்யாணம் ஆன மறுநாளே வரட்டி விட்டாங்க. ஸோ ஐ டிசைட் மகேஸ்வரிக்கு மறுவாள் கொடுக்கலாம் டிசைட் பண்ணிட்டேன். நிச்சயார்த்த புடவையெல்லாம் நல்லபடி எடுத்தாச்சுங்களா? நல்லபடி எடுத்தாச்சு மாமா. சரி, அப்பா அம்மாவை கூட்டி வந்திருக்கலாம்ல? ரொம்ப டயர்டா இருக்குன்னு சொன்னாங்க, அதான் லாட்ஜிலே விட்டு வந்துட்டேன். சரி, மலரை ட்ராப் பண்ணிட்டு போலாம் தான் வந்தேன். அப்படிங்களா? சரி, சாப்பிட்டு போலாம் வாங்க. இல்ல மாமா, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். அப்படியே மாப்பிள்ள? சரி, நல்லது, வாங்க. மலர், கொஞ்சம் கார் வரைக்கும் வரியா? ஜவுளி கடையிலேருந்து பார்க்குறேன், உன் முகம் சரியில்லை. எனிதிங் ப்ராப்ளம்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, தலைவலிக்குதுன்னு சொன்னனே. தலைவலினா பரவாயில்ல, வேற எந்த பிரச்சனையா இருந்தாலும் யூ கேன் பி ஃப்ராங்க் வித் மீ. நீ என் ஹஸ்பண்ட் நினைக்க வேண்டாம், ஒரு ஃப்ரெண்டாக நினைக்கலாம். ஏன்னா ஹஸ்பண்ட் நினைச்சா மனசுல 1000 தடங்கள் வரும். ஆனா ஒரு ஃப்ரெண்டுன்னு நினைச்சா நீ என்கிட்ட ஃப்ராங்கா இருக்கலாம். ஸோ யூ கேன் பி ஃப்ரெண்ட்லி வித் மீ, ஓகே? தேங்க்ஸ். மலர், you know one thing? You are looking very, very, very beautiful. Hey, just one kiss, yeah? நாம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறோம். நான் ஹஸ்பண்ட். நீங்க
நீங்க ஃப்ரெண்டா இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும், கல்யாணம் வரைக்கும். ஓகே, சாரி, ஐ அண்டர்ஸ்டாண்ட். சரி, டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். டேக் கேர், குட் நைட், பாய். என்ன மேடம், உங்க ஆளு இன்னைக்கு ஜவுளி கடையில பார்த்த மாதிரி இருந்துச்சு. அதனாலதான் மூட் அவுட் ஆயிட்டியா? கேக்குறவங்க கிட்ட எல்லாம் தலைவலி தலைவலின்னு சொன்ன. எனக்கு தானே தெரியும் உன்னோட ஒரே தலைவலி அந்த ஆள் தான். ஏன் இந்த மாதிரிலாம் பேசுற? வர வர நீ ரொம்ப ஹாஷா பேசுற. வேற எப்படி பேச சொல்ற? இப்பெல்லாம் அந்த ஆளை பார்த்தாலே ஒரு எரிச்சலா வருது. உனக்கு அப்படிலாம் தோணலையா? இல்ல. சரி, அந்த மகாவை பார்த்த உடனே உனக்கு என்ன தோணுச்சு? எனக்கு என்ன தோணுச்சு தெரியுமா? பாவம் அந்த மகா. பின்ன அந்த ஆளை கட்டிக்கிட்ட பாவம் தானே. எப்படியும் கல்யாணத்துக்கு அப்புறமும் அவரு அப்பா அம்மா தங்கச்சின்னா கிடக்க போறாரு. பொண்டாட்டி எங்க கவனிக்க போறாரு? நல்ல வேளை நீ தப்பிச்சுட்ட. பாவம் அந்த மகா மாட்டிக்கிட்டா. சரி சொல்லு, உன்னோட எக்ஸ பார்த்த உடனே உனக்கு என்ன தோணுச்சு? அவரை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது. மனசு ஃபுல்லா ரொம்ப பெயின்ஃபுல்லா இருந்தது. அவரை பார்த்தா பாவமா இருக்கு. இதுதான் உன் தப்பு. இந்த மாதிரி வீக்னஸ்னால தான் நீ ஏமாந்து போற. எங்கயாவது அந்த ஆள் முன்னாடி பாவமா இருக்குன்னு சொல்லிடாத. அப்புறம் அவரோட கல்யாணத்துக்கும் பணம் வேணும்னு வந்து நிக்க போறாரு. உன்னோட தவிப்பு எனக்கு புரியுது. ஆனா இப்போ அது ரொம்ப தப்பு.